ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காவை முழுசாக எப்படி வத்தல் போடுறதுன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்குங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படி இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த காம்பையும் அதுக்கு கீழே உள்ள அந்த இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பெட்டல் மாதிரி, அதில் ஆஃப் கட் பண்ணிடணும். ஃபுல்லாக கத்திரிக்காவை அந்த காம்பை எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி வச்சா தான் கத்திரிக்காய் முழுசாகவே நமக்கு வத்தலாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெட்டி போட்ட கத்திரிக்காய் இல்லை, முழு கத்திரிக்காய் வத்தல் குழம்புக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர்னால நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெரி ஈஸி, சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஒரு இதில் தண்ணி வச்சுட்டு வெறும் வாட்டர் தான் வச்சுட்டு அதில் கல் உப்பு போட்டு அது பாயில் ஆனோன்னே இப்போ நம்ம கத்திரிக்காவை அதில் போட்டு வேக வைக்கணும். இந்த வேக வைக்கிறது உங்களுக்கு தெரியும். கத்திரிக்காயோட அந்த பர்பிள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி ப்ரௌனிஷாக ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் அதை நல்லா வேக வச்சிடணும். ஏன்னா வத்தலுங்கும் போது நல்லா இதிலே வெந்துடுச்சுன்னா வத்த குழம்புல போடும்போது டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வத்தை வச்சு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ முதலே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் போய் பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன். நான் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா கத்திரிக்காயும் போட சின்ன சின்ன கத்திரிக்காவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் சின்ன கத்திரிக்காவே மார்க்கெட்டில் கிடைக்கும். அது இந்த சம்மரில் கிடைக்கும் நல்லாவே. இப்போ அது எல்லாத்தையும் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 minutes கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஓப்பன் பண்ணோன்னே இந்த கத்திரிக்காயோட கலர், அந்த பர்பிள் கலர் எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா பாயில் ஆகுது. ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் இதை பண்ண முடியும். இதை எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா பாயில் ஆன பிறகு அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம எப்படி அதை வத்தலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு. ஸோ நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்து பாருங்கள் பிளேட்டில் வச்சு இந்த சின்ன மத்து இல்லை கரண்டியோட பின்பக்கம் இதில் வச்சு அதை அப்படியே நல்லா நசுக்கணும். இது பேர் முழு வத்தல் பாருங்கள். அப்படி நசுக்கி அந்த விதை லைட்டாக வெளியே தெரியணும். அப்போ தான் அது காயும் போது நமக்கு ஃபுல்லாக காயும், இல்லாட்டி ஈரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சின்ன கத்திரிக்காவை எடுக்க சொல்கிறது. ஸோ பாருங்கள், நல்லா அப்படி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அது ட்ரையாக ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் முழுமையாக கிடைக்கும். அனதர் திங், எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ இந்த கத்திரிக்காய் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது. இது முழு கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்து முழு கத்திரிக்காய். இதை அதற்கு வத்தன் கூட சொல்லுவாங்க. அதனால் இதை நசுக்கி போடுறது. இது அப்படியே காய வச்சிட வேண்டியது தான். இப்போ நான் இதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து அதே மாதிரி நசுக்கி அதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம நல்லா காய வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு, இது ஒரு நாள் தான் வெயிலில் காயுது. இப்போ நம்ம காஞ்சோன்னு அது காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பக்கம் நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு தான் நல்ல வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் ஒரு பக்கம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் அதை எடுத்து திருப்பி வைக்கணும். ஒவ்வொரு தடவை திருப்பி வைக்கும் போது தான் அது அடுத்த பக்கமும் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும். ஸோ நல்லா வெயிலில் வச்சுட்டேன் நான். இப்போது அது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. ஸோ ஈவினிங்கு அதை எடுக்கிறேன் நான். அது பாருங்கள், எடுத்து இந்த பக்கம் காயில் பாருங்கள். அதனால் அப்படி திருப்பி வச்சிடணும். அதே மாதிரி எல்லா வத்தலையும் அந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் மத்தியான வேலையில் கூட பண்ணிக்கலாம். காஞ்சிடுச்சுன்னா ஒரு பக்கம் அப்படியே திருப்பி வச்சிடணும். திருப்பி வச்சிங்கன்னா அந்த பக்கமும் காஞ்சிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி காய வச்சிட்டிங்கன்னா போதும். நான் ஒரு 4 நாள் காய வச்ச பிறகு இதை பாருங்கள், வத்தல் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நல்லா சுக்காக காஞ்சிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு வத்த குழம்புக்கு வருஷம் 301 நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் டெவலப் பண்ணிப்பேன் என்னோடய வீடியோஸ். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனாலும் தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.